போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர். கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம். என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும். நீ வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் தமிழனா? யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல், அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம். இல்லை தோழர் பேனு கேட்டா ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இப்போ இது இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாது. ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்களோட தலையில் போட்டுக்கொண்டு இன்றைக்கி என்ன நாத்தம் அடிக்குது சத்தம் போட்டு கொண்டு இருக்காங்க. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற, யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற, கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் ஃபைல்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய, அவர்கள் வக்களத்து வாங்கிய, அந்த தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த, யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட, யாழ் மக்கள் சொல்கிற வர வேண்டாம், இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விடமாட்டேன். காலடி வைக்கிறது இல்லையா, முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார். நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போகிறோம். இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாரிட பணம்? என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும். நீ வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் தமிழனா? வெக்கம் ஐயா, வெக்கம். நீங்கள்லாம் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய கபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், கபிலன் அவர்கள் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதவி பிரமாணம் செய்யப்பட மாட்டேன், வழக்கு போடும். உனக்கு வழக்கு போடுறத தவிர வேறு ஒன்றும் இல்லை தாண்டி எங்களுக்கு தெரியும். ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம், இது வேறு எதுவுமல்ல, அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடையில் இருக்கின்ற அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். ஏன் கபிலன் என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர். கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்லை, அவருக்கு முன்னால் பெரிய எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது, எங்களுடைய கட்சி இருக்கின்றது. அதனால் கபிலனோட விளையாடு என்பது எங்களோடு விளையாடுவது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பதே வேறு எதுவும். இது வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் தனித்தனியாக பார்க்கின்ற அரசியல் அல்ல. கடந்த ஜனாதிபதி மேதின கூட்டத்திலும் கூட அனுர மீண்டும் வலியுறுத்தி கூறினார், இது நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல், தமிழன் சிங்களவன் முஸ்லிம் என்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல், அந்த மதம் இந்த மதம் மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற அரசியல், மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல், அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு. அதன் மூலமாக தான் தேசிய மக்கள் சக்தியை கூட முழு நாடும் இன்றைக்கு அணிதிரண்டிருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக அனுர் அடிக்கடி சொல்லுகின்ற, இனிமேலும் இந்த நாட்டில் இனவாத மதவாதத்தை எவராது தூண்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம். இனிமேலும் இந்த நாட்டில் ஒரு இரத்த கலரியோ இனவாதமும் மதவாதம் ஏற்படக்கூடாது என்பதே தேசிய மக்கள் சக்தியினுடைய விருப்பம். இங்க இருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டி எழுப்புகின்ற போது குறி கட்டுவான் ஜட்டி என ஜட்டின் கதை வந்துச்சுன்னா ஜட்டி என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்களோட தலையில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது சத்தம் போட்டு கொண்டு இருக்காங்க. பேசிக்கொண்டு இருங்கடா அப்பா எல்லாரும், சரியா? அப்ப அதை கட்டி எழுப்புறதுக்கு ஆன வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க சொல்ற நான்டா கேட்க இல்லை அப்படி எங்க அது பாப்பா நான் கேட்கல இப்படித்தானே தோல
அது அதில் சொல்லல தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா அப்படி இல்லை இல்லை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னண்டா சரியா அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன பாட்டி எட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்குது அதுகள் பலர் செய்கின்றார் வெளியில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அனுப்புகின்றார்கள் அப்படியெல்லாம் இருக்குது அப்போ அந்த பாடலும் இல்லை இல்லை அது என் கேட்டால் அந்த அதான சொல்லணேன் நான் சொன்னேன் இப்போ தான் அந்த பாட்டு கேட்குறேன் நான் இல்லை தோழர் பெண் கேட்டால் இப்போ ஒரு உண்மை இருக்கு என்னண்டா இப்போ இதுன்னு இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாது சரி அதெல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே ஒரு உண்மை இருக்குது கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறோம் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர் கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புளொட்டாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு என்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் உண்மையான பற்று என்ன இல்லை போலி பட்டு தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அன்றைக்கு அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி வேறு யாருக்கும் கிடையாது வடக்கில் இருக்கின்ற காணிகள் அனைத்தும் வடக்கில் வாழுகின்ற மக்களுக்கே சொந்தம் ஆனால் அவைகளை என்ன சொல்வது அவைகளை சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது சீர்குலைந்து போயிருக்கின்றது இன்றைக்கு யாருடைய காணி எதற்கான காணி அந்த காணிகளுடைய தொகை என்ன எல்லை எங்க என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கின்றது அவைகளை சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை இந்த கேசட் கடந்த 3ஆம் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது இன்றைக்கி ஒரு மாதங்களுக்கு மேலாகின்றது அந்த ஒரு மாதங்களுக்கு மேலாகின்ற போது இது தொன்மை வாய்த்திருக்கலாம் இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை இது அரசியல் தேர்தல் அரசியலுக்காக இன்றைக்கு இந்த அவலகரமான வேலையை அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இங்கே இருக்கின்ற காணிகள் ஒரு அங்குலத்தை கூட வேறு எவருக்கும் வழங்க போவது இல்லை அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் மக்களுடைய காணிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய காணிகள் இன்றைக்கு வேறு ஆட்களுடைய பெயர்கள் இருக்கின்ற காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றது அந்த சூறையாடப்பட்டிருக்கின்ற காணிகள் அனைத்தையும் மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாகவும் தான் இந்த கேசட் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கும்